அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல சமணத்தின் தமிழ் பணி குறித்து பார்க்க இருக்கின்றோம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்தன் காலத்தில் பத்திரபாகு முனிவர் மூலமாக சமணம் தமிழகத்துக்கு வருது. மௌரியர் காலத்தில் சமணம் தமிழ்நாட்டில் உள்ளுக்குள்ளே வந்தது. சங்கமறிவு காலத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்து வரக்கூடிய இருண்ட காலத்திலும் சமணம் வேகமாக பரவுது. அதாவது 2 காலத்தில் சங்கமறிவு காலத்துலேயும் இருண்ட காலத்துலேயும் சமணம் வேகமாக பரவ ஆரம்பிக்குது. சமணர்களுடைய செல்வாக்கு பாண்டிய நாட்டு அரசியலில் பெரிதும் பரவி இருக்கு. களப்பிரருடைய ஆட்சியில் சமணம் கால் கொண்டதாக இருக்குது. அதாவது முக்கியமான ஒரு பங்களிப்பை தரக்கூடியதாக அந்த களப்பிரர் ஆட்சியில் சமணம் முக்கிய பங்காற்றுறது. உலோச்சனார் என்னும் சமண புலவர்களுடைய பாடல்கள் அகநானூர்லேயும் புறநானூர்லேயும் சமணம் தொடர்பான கருத்தை அவர் பேசிட்டு போகிறாரு. யார் அப்படின்னா உலோச்சனார் அப்படின்ற அந்த புலவர். ராமாயணம் அப்படின்றப்போ சைன ராமாயணம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. இது சமணர்களால் எழுதப்பட்டதாக நம்ம கருதுகிறாங்க. புராணங்கள் அப்படின்னு நம்ம அப்படி பார்க்குறப்போ மேரு மந்திர புராணம் இது வாமன முனிவர் எழுதுந்து. சாந்தி புராணம் இதுவும் வாமன முனிவர். மாபுராணம் இது செகண்டி. மல்லிநாதர் புராணம் அதனுடைய ஆசிரியர் பேர் கிடைக்கல. நீதி நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திருக்குறளையும் சமணர்கள் இயற்றியதாக ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நாலடியார் இது சமண முனிவர்களுடைய தொகுப்பாக நம்ம பார்க்குறோம். நான்மணி கடிகை, விளிம்பி நாகனார், பழமொழி 400, முன்றுரை அரையனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், யாழாதி கணித மேதாவியார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார், திருகடுகம் நல்லாதனார், அறநெறிச்சாரம் முனைப்பாடியார், அருங்கலச்செப்புக்கு ஆசிரியர் பேர் தெரியவில்லை. அந்த நீதி நூல்கள் தொடர்பாக நம்ம முன்னாடியே 17 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்துருக்கோம். இதனுடைய நீங்கள் முழுவதும் விரிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம முன்னாடி பதிவிட்ட பதிவுகளை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொளி பார்த்திங்கன்னா அந்த நூலுடைய ஆசிரியர் பெயர் அந்த பொருண்மையில் மட்டும்தான் அந்த காணொலியை அமைச்சிருக்கேன். அடுத்து கொஞ்சம் விரிவாக பார்க்குறப்போ அடுத்தடுத்த பதிவுகளில் விரிவாக பார்க்க போகிறோம். ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் சமணம் சார்ந்தது. அது இளங்கோவடிகள், சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், வளையாபதி ஆசிரியர் பெயர் கிடையாது. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சூளாமணி, தோளாமொழி தேவர், யசோதர காவியம் இது பார்த்திங்கன்னா வெண்ணாவலூர் உடையாள் வேல் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்ற இன்னொரு கருத்தும் இருக்குது. உதயன குமார காவியம் கந்தியார் அப்படின்ற ஒரு சமண பெண் துறவியில் இருந்தால் சொல்லுவாங்க. நாககுமார காவியம் இதற்கும் ஆசிரியர் பெயர் இல்லை. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஆசிரியர் பெயர் இல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3, ஆசிரியர் பெயரோடு இருக்கிறது 2 தான், சூளாமணியும் உதயனகுமார காவியம். அதனால் மற்ற 3ம் ஆசிரியர் பெயர் இல்லை. யசோதர காவியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வெண்ணாவலூர் உடையாள் வேல் அப்படின்ற ஒரு பெயரும் இடம்பெறுது. சிற்றிலக்கியங்களில் பாவை பாட்டு இது அவிநயனார் எழுதுந்து. திருக்கலம்பகம் ஊசித்தேவர், திருநூற்று அந்தாதி அவிரோதிநாதர், திருவெம்பாவையும் அவிரோதிநாதர் எழுதுந்து. ஆதிநாதர் பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நேமிநாதர் பிள்ளைத்தமிழ் இது நேமிநாதரே கூட எழுதியிருக்கலாம். அந்த 24 தீர்த்தங்கரன்னு சொல்லுவாங்க. அதில் 22வது தீர்த்தங்கரன் நேமிநாதர். சிவசம்போதனை தேவேந்திர மாமுனிவர் எழுதுந்து. உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்ரீபுராணம் குண பத்ராச்சாரியார் எழுதுந்து. உத்தரபுராணம் ஆச்சாரிய குணபத்திரர் எழுதுந்து. கத்திய சிந்தாமணிக்கு ஆசிரியர் பெயரை தேடும்போது கிடைக்கல. இலக்கண நூல்கள் சமணர்கள் எழுதிய இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அவிநயம் அவிநயனார், யாப்பெருங்கலம் அமிர்தசாகரர், யாப்பெருங்கல காரிகை அமிர்தசாகரர், நேமிநாதம் குணவீர பண்டிதர், வச்சநதி மாலை குணவீர பண்டிதர், நன்னூல் பவனந்தி முனிவர், நம்பியக பொருள் நாற்கவிராச நம்பி, நிகண்டு திவாகர நிகண்டு திவாகரர், பிங்கள நிகண்டு பிங்கள முனிவர், உரிச்சொல் நிகண்டு காங்கேயர், சூடாமணி நிகண்டு மண்டல புருடர். உரையாசிரியர்கள் சமண உரையாசிரியர்கள்னு பார்க்குறப்போ நச்சினார்க்கினியர் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்திற்கு மட்டும் ஒரு எழுதினவர். இளம்பூர்னார் தொல்காப்பியம் பொருளதிகாரம், அடையாருக்கு நல்லார் சிலப்பதிகாரம், மயிலைநாதர் நன்னூலுக்கு எழுதின முதல் உரை அவர் தான். குணசாகரர் யாப்பெருங்கல காரியை, காளிங்கர் திருக்குறள், வாமன முனிவர் நீலகேசி, பதுமனார் நாலடியார். கணிதம் தொடர்பான சமண நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சிறுகுழி வாய்ப்பாடு,
நெல் இலக்கண வாய்ப்பாடு, ஜோதிடம் பற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சினேந்திரன் மாலை, ஜோதிட நீதி இதுதான் சமணர்கள் தமிழுக்காக ஆற்றிய பணிகள் அப்படின்ற இந்த தகவலோட இந்த காணொளியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளிகளில் ஐம்பெருங்காப்பியங்கள், நீதி நூல்கள் தவிர்த்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இலக்கண நூல்கள், சிற்றிலக்கியங்கள் தொடர்பான செய்திகளை கொஞ்சம் விரிவாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.